வங்கியோ, தனிநபரோ கடனை தந்துவிட்டு, அந்த கடனை வசூலிக்கும் முறையில பார்த்தீங்கன்னா, சில சமயம் சில மோசமான நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. சில சமயம் கடனை வசூலிப்பதில் கொடூரமான வழிமுறைகளையும் சிலர் கையாள்வது கடன் வாங்கியவர்களை தற்கொலை வரை கொண்டு வந்து விட்டுவிடுகிறது. ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. ஆந்திர மாநிலத்துல சித்தூர் மாவட்டத்துல நாராயணபுரம் என்ற ஒரு கிராமமும் இருக்கு. இங்க வசித்து வரும் தம்பதி திம்மராயப்பன், ஸ்ரீசா. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறார். அருகில் உள்ள ஒரு பள்ளியிலும் அந்த சிறுவன் படிச்சு வராரு. திம்மராயப்பன் அந்த பகுதியைச் சேர்ந்த முனிகண்டப்பா என்பவரிடம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு 80,000 கடன் வாங்கியிருக்காரு. ஆனால் வாங்கிய கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால கடன்காரருக்கு பதில் சொல்ல வேண்டி வருமோ என்று பயந்து கொண்டு திம்மராயப்பன் தன்னுடைய குடும்பத்துடன் தன்னுடைய கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துக்கு சென்று அங்கே வாழ்ந்து வந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனது மகனின் பள்ளி சான்றிதழை வாங்குவதற்காக ஸ்ரீசா இன்று நாராயணபுரம் கிராமத்திற்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் அதற்குள்ளார கடன் கொடுக்கப்பட்ட முனிகண்ணப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே தன்னுடைய கூட்டாளிகளுடன் கிளம்பி வந்த முனிகண்ணப்பா ஸ்ரீசாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. கணவன் வாங்கிய 80,000 பணத்தை உடனே வட்டியுடன் எடுத்து வைக்க வேண்டும்னு மிரட்டி இருக்காரு. அத்துடன் அங்கிருந்த மாமரத்துல ஸ்ரீசாவை கட்டியும் வச்சிருக்காரு. அவர் வாங்கின கடனுக்காக பார்த்தீங்கன்னா மனைவியை மாமரத்துல கட்டி வச்சு அசிங்கப்படுத்திய சம்பவம் பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த கிராமத்தினர் ஸ்ரீசாவை விடுவிக்க முடியாமல் தவித்திருக்காங்க. சிலர் தங்களது செல்போனிலையும் இந்த சம்பவத்தை வீடியோவும் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த போலீசார் ஸ்ரீசாவை விரைந்து சென்று மீட்டிருக்காங்க. மேலும் முனிகண்ணப்பா மற்றும் கூட்டாளிகளை அதிரடியாகவும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க.